வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டர்லா வீட்டில் இந்த பூஜை பண்ணாங்க. அதை எப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிருஷ்ணர் பிறந்த நாளை தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம். குழந்தைகள் இருக்க எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திகள் கொண்டாடுறாங்க. முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் போது, கிருஷ்ணரை மனமுருகி வேண்டும் போது, கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து நம்ம வீட்டுக்கு அழைக்கும் போது கிருஷ்ணரோட அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் குழந்தை இல்லாதவங்களும் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்து வழிபடுங்க. அடுத்தது வாங்க அவங்க எப்படியெல்லாம் கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடினாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணருக்கு பிடித்தமான ஸ்வீட்ஸஸ், காரம் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. சீடை, முறுக்கு அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு பூ வாங்கியிருக்காங்க, ரோஸு, அப்புறம் செவ்வந்தி பூ இதெல்லாம் வாங்கிட்டு, உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே பலகாரங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். இல்லை முடியாத பட்சத்துக்கு எங்களுக்கு இப்படி என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். இப்போ சுண்டல் ஊற வச்சுருக்காங்க, சுண்டல் தாளிக்கிறதுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி ஊற வச்சு அந்த மாவு கோலம் போடுவோம் இல்லையா, அச்சு வைப்போம் இல்லையா, குழந்தைகளை காலை வச்சு கிருஷ்ணரோட பாதம் கால் போடுறதுக்காக இந்த அரிசி ஊற வச்சு எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அவல், அது கூட கரும்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்காங்க. நீங்களாம் எதுவுமே என்னால் அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி நீங்கள் கிருஷ்ணரை வழிபட்டிங்கன்னா போதும். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரோட ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆதி கடவுளாகிய விநாயகரை நம்ம கும்பிடணும் எப்போவுமே. ஸோ அதுக்காக மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு அடுத்தது விளக்கு திரி போட்டு வச்சுருக்காங்க. இது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் நிமித்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பலகை மேலே துணி விரித்து அது மேலே கிருஷ்ணரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் சின்ன ஒரு வெள்ளி ஸ்டாச்சு கிருஷ்ணரோடது வச்சுருக்காங்க. அப்புறம் கோமாதா வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் தண்ணி செம்பில் வச்சு அதில் பூக்கள் போட்டு வச்சுருக்காங்க, தீர்த்தம்காக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பூஜைகள் செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்காகத்தான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த பச்சரிசி ஊற வச்சுருந்தாங்க இல்லையா, அதை அரைச்சி இந்த மாதிரி பாப்பாவை அந்த கால் அச்சு வச்சு நடக்க வச்சுருக்காங்க. இப்படி கண்டிப்பாக வீட்டில் போடும்போது கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வரதா அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கால் அச்சு போட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சு பூக்கள் தூவுறது ரொம்ப விசேஷம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணருக்காக என்னென்ன படையல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு கப்பில் நாவல் பழம் வச்சுருக்காங்க. நாவல் பழம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு பூ அலங்காரங்கள் பண்ணியிருக்காங்க. பின்னாடி மா இலை வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விளக்குகளுக்கும் பூ வச்சு ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உங்களுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எல்லா பழங்களும் வச்சுருக்காங்க. வாழைப்பழம், எலுமிச்சைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், கொய்யா, மாதுளை, ஆரஞ்சு இதெல்லாம் வச்சுருக்காங்க. திராட்சை எல்லாம் வச்சுருக்காங்க. சுண்டல் வேக வச்சு வச்சுருக்காங்க. சீடை வச்சுருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடித்ததுன்னு பார்த்திங்கன்னா பால், தயிர், வெண்ணெய்,
அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க தயிர் சாதமும் வச்சுருக்காங்க, வெள்ளை கலரில் இருக்கிறது. இன்னொன்று வந்து பாயசம், இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. முறுக்கு வந்து வச்சுருக்காங்க, அண்டு ஜிலேபி, பாதுஷா, லட்டு இதெல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ அலங்காரம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வச்சுருக்காங்க. அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு ரொம்ப குழந்தை மனம் வந்து ரொம்ப அவருக்கு அதிகம், அதே மாதிரி குறும்புத்தனமும் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகள் யார் இருந்தாலும் நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவங்களையும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கிருஷ்ணர் வேடம், ராதை வேடமெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தியை வந்து ரொம்ப அழகாக சிறப்பித்து வருடம் அவரை வந்து வழிபடும்போது அவரும் நமக்கு வந்து நல்ல ஆசிகள் வந்து கொடுப்பாரு. உங்களுக்கும் கிருஷ்ணரோட ஆசிகள் கிடைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இது மாதிரி கண்டிப்பாக கொண்டாடுங்க வருடம். இந்த வருடம் கொண்டாட முடியலைனாலும் அடுத்த வருடம் கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.